ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சனா சேனல் விலாக்ஸ். வாங்க எங்கள் ஊருக்கு போகலாம். நான் பிறந்து வளர்ந்த ஊருங்க. என்னையே மேரேஜ் பண்ணி கொடுத்தது வேற ஊர். நான் பிறந்து வளர்ந்த ஊருக்கு தாங்க இப்போ போகிறோம். எங்கள் சொந்த ஊர் அது. வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இப்போ நான் பழனியிலேருந்து பொள்ளாச்சி தாங்க போயிட்டுருக்கேன். இப்போ உடுமலையில் இருக்கோம். உடுமலையில் இருக்கும்போது பாப்பாவும் தம்பியும் சரியான லூட்டிங்க. அப்படியே நான் ஊர் பக்கம் வந்தாச்சு. ஊர்லேருந்து ஊருக்குள்ளே வர்றதுக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்தோம். வந்துட்டு பேக்கெலாம் வச்சுட்டு நான், எங்கள் அம்மா, எங்கள் அத்தை, தம்பி எல்லோரும் வந்து கோயிலுக்கு கிளம்பி போனோம். அங்கே செம ஃபண்ணுங்க. பாப்பாவும் தம்பியும் அங்கே போட்ட கொட்டு முளகுக்கு பயங்கரமான ஆட்டம் பார்த்தீங்கனாலே தெரியும். அதுக்கப்புறம் அங்கே தேவராட்டம் அது இது நிறைய வச்சுருந்தாங்க. பம்பை அப்படின்னு நிறைய சொன்னாங்க. நம்மளுக்கு பேர் தெரில, ஆனால் அந்த டான்ஸ் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணோம். இங்கே பூஜை பண்ணுறது வேறு யாரும் இல்லை. எங்கள் அப்பா, பெரியப்பா, சித்தப்பா இவங்க தான் பூஜை பண்ணுறவங்க உள்ள. அதனால் வந்து நாங்களும் சாமியெல்லாம் கும்பிட்டு சரியான கூட்டங்க. இருந்தாலும் சாமியெல்லாம் கும்பிட்டு நான் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் டான்ஸ் பார்க்க வந்துட்டோங்க. இங்கே இந்த சைடு வந்து பாய்ஸ் தனியாக ஆடிட்டு இருந்தாங்க, கேர்ள்ஸ் தனியாக ஆடிட்டு இருந்தாங்க. அதுவும் இதிலெல்லாம் ஆட் பண்ணியிருப்பேன். எல்லாம் சேர் போட்டு எல்லாம் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. நாங்கள் அதை வீடியோலாம் எடுத்துகிட்டு சரி அடுத்து கேர்ள்ஸ் ஆடுற இடத்துக்கு போகலாம், போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கேயும் ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு செம்ம ஃபன்னாக எங்களுக்கு அதை பார்க்க எங்களுக்குமே அதில் டான்ஸ் ஆடணும்னு தோணிருச்சு. யாராவது ஏதாவது நினச்சிருவாங்களோ அப்படின்ட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி தான் நான் நின்றுட்டு இருந்தேன், வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நானும் எங்கள் மகளும் வீட்டுக்கு போயிட்டுருக்குறோம். ஏன்னா இவளுக்கு இந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கலையா, அதனால் நாங்கள் ட்ரெஸ்ஸு மாற்றுறதுக்காக வீட்டுக்கு போகிறோம். பாப்பாவுக்கு பட்டுப்பாவோட கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்ததுனால வீட்டில் போய் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வந்தாச்சு. வந்து இந்த கேர்ள்ஸ் பக்கம் ஆடுறத வந்துட்டோம் பார்க்குறக்கு. இங்கே தாங்க என்னை சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அந்தளவுக்கு இருந்துச்சு. பட் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இந்த யாராருக்கு இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் நான் வந்து கொஞ்சம் கூச்ச சுபாவம் கொஞ்சம் இருக்குது, அதனால தான் ஆர்டர் போகலை. கொஞ்சம் பழகிட்டேன்னா அடுத்து போனாலும் போவே சொல்ல முடியாது. ஃப்யூச்சரில் பார்ப்போம். இதுதான் வந்து 60 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தானே பண்ணியிருக்காங்க, பார்ப்போம். அப்படியே இது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு அங்கேயே கோயிலில் அன்னதானம் போட்டாங்க. அங்கேயே நாங்கள் வந்து சாப்பிட்டு அடுத்து வந்து கும்ப அலங்கரிச்சிட்டு இருந்தாங்க. அதையும் நாங்கள் பார்க்க போனோம். சாப்பிட்டு கும்ப அலங்கரிக்கிறதையும் பார்த்துட்டு எடுக்கிறது வேறு யாரும் இல்லை, எங்கள் அப்பா தாங்க. அதனால் கிளிப்பிங்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணுவேன். வாய்ஸ் ஓவர் கொடுக்கல, நீங்கள் வந்து எங்கள் ஊர்லேயே இருந்த மாதிரி அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், பாருங்கள். நம்ம ஊர் நோம்பியில் திருவிழாவில் சாமி வருதுன்னு சொல்லி சில பேர் ஆடுறதையும் சாட்டையால் அடிச்சுக்கிறதையும் பெரம்பால் அடிச்சுக்கிறதையும் பார்த்துப்பீங்க. இதை நம்புகிறவங்க இது தெய்வ அருள்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சிலர் இதை பக்தி பரவசம் மற்றும் மனநிலையின் வெளிப்பாடுன்னு சொல்கிறாங்க. உண்மை என்னன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, இந்த மாதிரி திருவிழாக்கள் பல தலைமுறைகளாக நம்ம கிராம கலாச்சாரத்தையும் மக்களின் நம்பிக்கையும் தாங்கி நிற்கிது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க.
கோயிலுக்கு வரையில் 9 மணி. இப்போ மணியை பார்ப்பீங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரையில் 3:54. திருப்பி 6 மணிக்கு நான் கோயிலுக்கு போகணும். பாப்பா 4 மணி வரைக்கும் பாப்பாவுமே தூங்கலை. வந்து ஒரே பசிக்குதுன்னு ஒரே அடம். பன்னும் டீயும் குடிச்சிட்டு தான் தூங்குனாங்க. நாங்கள் காலையில் ஒரு 6 மணிலாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு மறுபடியும் காலையில் திருக்கல்யாணம் பார்க்குறக்கு கிளம்பிட்டேன் நான். அந்த கிளிப்பிங்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஷார்ட்ஸ்க்காக எடுத்ததுனால இப்படி ஆயிடுச்சு. நாங்கள் 4 மணிக்கு வந்து தூங்கிட்டோம். ஆனால் மக்கள் யாரும் கண்டிப்பாக தூங்கியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் முளைப்பாரி மாவிளக்கு எல்லாம் வந்து 4 மணிக்கு 4:30க்குள்ளே எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அவங்க எடுத்துகிட்டு வரவங்க போயிருப்பாங்க. நாங்கள் எதுவும் போடாதனால காலையில் குளிச்சு கிளம்பி கோயிலுக்கு வந்தாச்சு. திருக்கல்யாணம் நடந்துகிட்ருக்கு. அதையும் முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட தான் வந்திருப்பேன் நான். எங்கள் சாமியோட ஆசீர்வாதப்படி நம்ம தலையிலேயே அந்த ஆசீர்வாதத்தை போட்டுக்க சொன்னாங்க. சாமியே நம்மளுக்கு பண்ணின மாதிரின்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் எங்கள் தலையிலேயே நாங்கள் போட்டுக்கிட்டோம். சாப்பிடவும் வந்துட்டு வீட்டுக்கு வரையில் அங்கே வேஷம்லாம் போட்டு வீட்டுக்கு வந்து காணிக்கை கேட்டு வந்திருந்தாங்க. அதைத்தான் அங்கே கொடுத்துட்ருக்காங்க. ப்ரைவேசி காரணமாக அவங்க ஃபேஸை நான் மறைச்சிட்டேன். இதுதான் சாமியோட அவுட்லுக் பாருங்கள். இது வந்து நைட் நடந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.